தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட போகிறது. திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறார்களா? உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி பறிபோக போகிறதா? இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஒரே ஒரு மாநாட்டில் தமிழக அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டு போயிட்டாங்க. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இதனால் விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கிட்ட ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கணும் அப்படி சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியோட தொண்டர்கள் பயங்கரமாக வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் இந்த திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவங்க உள் மனசுக்குள்ளேயும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த சமயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்க பல பேர் திருமாவளவன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லி பயங்கரமாக வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த வகையில் விடுதலை சிறுத்தை கட்சி இளைஞரணி செயலாளர் தாண்டி அவர்களை இப்போ துணை முதலமைச்சர் பதவியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, நாம் தமிழகத்தின் 3வது கட்சியாக வளர்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கையில் ஏன் அடுத்த எண்ணிக்கையை நிபந்தனையை வைக்கக்கூடாது? அதற்கு பதிலாக தரத்தை உயர்த்த வேண்டும், அதுதான் மிகவும் முக்கியம். அதனால் வரப்போகும் தேர்தலில் கட்டாயமாக திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பதவி பறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குறி தமிழக அரசியலில் எழுந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.